ம் நம்ம எப்படி இருந்த நம்ம எவ்வளோ பேருக்கு நியாயம் பேசுவோம். இப்போ நம்ம துணியெல்லாம் துவைச்சி காய போடுற நிலமை நமக்கு ஆயிடுச்சு. நமக்கு ஆகல, நமக்கு ஒன்று வாச்சிச்சே பொண்டாட்டின்னு காமாட்சி. அந்த காமாட்சி நம்மளை துணியெல்லாம் துவைச்சி காய போடுற அளவுக்கு நம்மளை மாற்றிடுச்சு. எல்லாம் விதி. விதியை யாரால மாற்ற முடியும்? காமாட்சி அக்கா, யாரு அழகான குரல் கேட்குது? என்ன என்ன இப்படி பார்க்குறீங்க? காமாட்சி அக்கா இல்லை வீட்டில்? ஓ, காமாட்சி தேடிட்டு வந்தியம்மா. உன் பேர் என்ன? என் பேர் மீனாட்சி. ஹை, பேர் சூப்பராக இருக்கே மீனாட்சி. நீங்கள் என்ன இப்படி பார்க்குறீங்க? என்ன இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையா? இல்லையே, நான் பார்த்ததே இல்லையே. இப்போ தான் முதலாக பார்க்குறேன். ஓ அப்படியா? சரி, காமாட்சி அக்கா இல்லையா? நீங்கள் யார்? காமாட்சி அக்காவுக்கு என்ன வேணும்? காமாட்சி அக்காவுக்கு மீனாட்சி வந்துட்டா ராசசி. அக்கா, உங்களை தான் தேடி வந்தேன். வா மீனாட்சி, உள்ள வையா. ஏன் இங்கே நிற்கிற வெளியே? உள்ள வர்றது தான் வந்தேன். இந்த நிற்கிறாங்களே, இவங்க யாரு? வீட்டு வேலைக்காரங்களா? அடி பாவி, இந்த நிற்கிற இதையா கேட்குற? ஆமாக்கா, ரொம்ப நேரமாக இந்த துணி காய போட்டுட்டு நிற்கிறாங்க. புதுசாக வேலைக்கு சென்றிருக்காங்களா? ஆமாம், வேலைக்காரங்க மாதிரி. என்ன அங்கேயே பார்வை? துணியெல்லாம் தண்ணி வடியுது. நல்லா புளிஞ்சிட்டு போடலையா துணியெல்லாம்? எல்லா துணியும் எடுத்து நல்லா புளிஞ்சிட்டு காயப்படு. பாவம், தெரியல பெருக்குக்கா. அதான் தண்ணி வடியே காயப்பட்டுருக்காரு. போயிட்டு போதுக்கா. வேலைக்காரங்கன்னா ரொம்ப வெட்டக்கூடாதுக்கா. அடி பாவி வல, என்ன வேலைக்காரன் 2 பேரும் முடிவு பண்ணிட்டாள்வல. ஏன் மீனாட்சி, உன்னை பார்த்துட்டு ஜொல்லு விட்டுச்சா? இது ஜொல்லு விட்டுச்சா? அது எப்படிக்கா கரெக்டாக சொல்லிக்க? ஆமாக்கா, ரொம்ப நேரம் நான் பார்த்துக்கிட்டே இருந்தார். பார்த்துக்கிட்டே ஜொல்லு விட்டுட்டு தான் இருந்தார். என்ன மீனாட்சியை பார்த்து ஜொல்லு விட்டியா? ஜொல்லு விட்டியான்னு கேட்குறானா? இல்லை காமாட்சி, இல்லை. துணியை காயப்பட்டல, போய் உள்ளே போய் கூட எடுத்துக்கிட்டு கடைக்கு போய்ட்டு வா. கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வரணும். போகிறேன் காமாட்சி. மாதம் நிற்காம போ. பில்லு எழுதி வச்சுருக்காங்க, போய் எடுத்துக்கிட்டு போயிட்டு வா. அக்கா ரொம்ப பயப்படா இருக்கா, பாவமாக இருக்கு. இவருக்கெல்லாம் பயப்படக்கூடாது மீனாட்சி. பயந்தா ரொம்ப தலைக்கு ஏறி உட்காந்துருவாரு. தலையில் ஏறி உட்காந்து மசலா இருப்பார். அடி பாவி, தலையில் ஏறி உட்காந்துட்டு மசலா இருக்கிறது நீனா நானா? ஏன் தலையில் தாண்டி நீ உட்காந்து மசலா இருக்கிற? இந்த பொண்ணு எதுக்கு என்னை எவ்வளோ அவமானப்படுத்துகிறா? அவளுக்கு இவ்வளோ அனுபவிப்பா. அங்கே என்ன முணுமுணுப்பு? ஒன்றும் இல்லை காமாட்சி, ஒன்றும் இல்லை. இவகிட்ட மாட்டிக்கிட்டு படாத பட வேண்டியா இருக்கு. கடவுளே, இதுக்கெல்லாம் என்னைக்கு எனக்கு விடுவு காலம் கிடைக்கும்? இவளை விட்டு எங்கேயாவது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க போகணும். அப்போ தான் நம்மளுக்கு நிம்மதி. அக்கா, புறாலாம் உங்கள் புறாவா? அழகா இருக்குக்கா. ஆமாம் மீனாட்சி, ரொம்ப இருக்கா. என்னம்மா சரி, உள்ளவா? ஏன் வீட்டுக்கு? நான் உள்ள வரலக்கா, அம்மா வர சொல்லிச்சு உங்களை. அதுக்கு தான் சொல்லிட்டு போட்டு வந்தேன். ஓ, அம்மா வர சொல்லிச்சா? கொஞ்சம் வேலை இருக்குமா, வேலை பார்த்து முடிச்சுட்டு மதியானத்துக்கு மேலே வரேன்னு சொல்லு. மதியானத்துக்கு மேலே வரேன்ட்டு. சரிக்கா. ஏயா, நீ செய்கிறது உனக்கே நல்லா இருக்கா? உன் பொண்டாட்டி கூடையை கொடுத்து பணத்தை கொடுத்து காய்கறி வாங்கிட்டு டெய்லி அனுப்புது. டெய்லி நீ காய்கறி வாங்குறேன்னு சொல்லிட்டு கூட இருக்கீங்க போட்டுவிட்டு நீ என் வீட்டில் உட்காந்து ஆம்லேட்டும் டீயும் குடிச்சிட்டு உட்காந்துருக்குறேன். நானும் உனக்கு இறக்கப்பட்டு ஆம்லேட் போட்டு கொடுக்குறேன், டீ போட்டு கொடுக்குறேன். என்ன அது பொண்டாட்டி தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன ஆகப்போகுது? நடக்கட்டும். நான் உன்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது பட்டு. என்னால் உன்னை பார்க்காம இருக்கவும் முடியாது பட்டு. அப்பாவும் பொண்டாட்டி மேலே பயம் இல்லைன்னு சொல்லு. பயம் இல்லாமலாம் இல்லை, அதான் இருக்கு ஒரு பக்கம். இருந்தாலும் உன்கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் பொண்டாட்டி வரப்போறா. இங்கே செம்மையாக நீ அடி வாங்க போகிற. நீ வாங்குறது இல்லாமல் நானும் அடி வாங்கணும். நீ ஏன் அடி வாங்குற? நீ காய்கறி கடை வச்சு தானே விற்கிற. நான் காய்கறி கடை வாங்க வரேன். எத்தனையோ பேர் வராங்க உன்கிட்ட காய்கறி வாங்க.
அதே மாதிரி நானும் வர்றேன். எத்தனையோ பேர் காய்கறி வாங்கிட்டு போகிறாங்க. உனக்கு மாதிரி ஆம்லேட் நான் போட்டு கொடுத்து டீ போட்டால் கொடுக்குறேன் அவங்களுக்குலாம். நீ நான் டீ போட்டு வாங்கி குடிச்சிக்கிட்டு ஆம்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஏதோ என்ன செய்யறது, உன் பொண்டாட்டிக்காரி உன்னை கொடுமைப்படுத்துறாளேன்ட்டு நான் ஆம்லேட் போட்டு டீ போட்டு கொடுக்குறேன். இது யாருக்கு தெரிய போகுது? தெரியுறவங்களுக்கு தெரிஞ்சால் போதான் பட்டு. இப்படியே இருந்தால் என்ன ஆகுறது? உன் பொண்டாட்டி சும்மா விட்டுட்டு தருவாளா? இல்லைன்னா என்ன கல்யாணம் கட்டிக்கோ. ஏன் பட்டு, நான் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அப்போ இப்படியே வந்து உட்காந்து என்ன ஆகுறது? 4 பேர் 4 பேச்சு பேச மாட்டாங்க. அப்போ என்னை வரவேணாங்கிறிய பட்டு. என்ன செய்கிறது? உன்னை பார்த்தாலும் பாவமாக இருக்குது. எனக்கும் இறங்கின மனசு வந்து தொலைஞ்சிருச்சு. உன்னை பார்த்தா பாவமாக இருக்குன்னு நானும் உனக்கு டெய்லி ஆம்புலேட்டும் ஒரு கிளாஸ் டீயும் போட்டு கொடுக்குறேன். என்ன பண்ணி தொலைகிறது? ஏன் அவன் பொண்டாட்டி தான் உன்னை குடும்பப்படுத்தி உன்னை போட்டு வேலை வாங்குறாளே, அவளை ஏற்று பேச தெரியாது உனக்கு? ஏன் இப்படி பயப்படுற? அவளை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கு பட்டு. அவள் பேரை ஏன் ஞாபகப்படுத்தலை? பொதுநேக்கி அவள் வீட்டில் உட்காந்தா பயந்துக்கிட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். உன்கிட்ட வந்து தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதி சந்தோஷம் கிடைக்குது. உன் கடையில் ஜாமான் வாங்குறேன்னு சொல்லிட்டு வர்றது, அதையே நீ அவள் பேரை சொல்லி எனக்கு பயத்தை உண்டாக்கி என்னை நிம்மதி இல்லாமல் ஆக்குறப்போ. ஐயா ஐயா என்ன அப்படி பச்சை பிள்ளை மாதிரி இப்படி அழுவுற? சரியா, நான் பொண்டாட்டி பேரையே சொல்லலை. அவள் பேரை எடுத்தாலே நீ பயந்து சாவுற. சரி விடு. ஓய் அழுவாதையா அழுவாதே. அவள் பேரை சொல்ல மாட்டேன்ட்டு நீ சொல்லு. சொன்னா தான் நான் அழுவியை நிப்பாட்டுவேன். காமாட்சிங்கிற பேரை நான் எடுத்து சொல்லலை. அழுவியை நிப்பாட்டி தொலை. என்கிட்ட எப்போதுமே நீ சந்தோஷமாக பேசணும் பட்டு. சொன்னா தான் நான் அழுவியை நிப்பாட்டுவேன். இது என்ன இது வம்பா போச்சு இந்த மனுஷனோட? சரி, உன் பொண்டாட்டி பேரை எடுத்தேன், நான் பேசல, சந்தோஷமாக பேசுகிறேன். அழுவியை நிப்பாட்டி தொலை. யார் நிப்பாட்டி தொலை? நான் ஊரை விட்டு ஊர் வந்து இங்கே பஞ்சம் பழைக்க வந்தேன். நான் ஏதோ ஒரு காக்கரி கடையை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கிட்டே வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இங்கே ஒரு வியாபாரம் ஓட மாட்டேது, ஒன்றும் ஓட மாட்டேது. ஏதோ கடத்தூரில் வச்சா வியாபாரம் ஓடும். கடத்தூரில் வைக்க கடை பிடிக்கணும், கடைக்கு வாடகை கொடுக்கணும். அதுக்கெல்லாம் நான் எங்கே போகிறது? அதனால நான் ஊரை விட்டு போனாலும் போயிடுவேன். அப்போ நீ என்ன செய்வ? பட்டு அப்படிலாம் சொல்லாத. நீ ஊரை விட்டுலாம் போகக்கூடாது. எனக்காக இந்த ஊரில் தான் நீ இருக்கணும். இது என்ன அடி வம்பா போச்சு? நான் இங்கேயே இருக்கணுண்டா நான் சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது? என் வயிற்று பழப்பு இருக்குல்ல இல்லையா? பிச்சை நான் இருக்க முடியும்? கடை வைக்கணுண்டா மாதம் வாடகை 5000 ரூபா கேட்குங்க. கடை பிடிக்க அட்வான்ஸ் கொடுக்கணும். அதுக்கெல்லாம் நான் எங்கே போகிறது பணத்துக்கு? பட்டு நீ கவலைப்படாத. கடத்தூரில் தானே கடை வைக்கணும், காய்கறி கடை. இங்கே வியாபாரம் ஓட மாட்டேதுங்கிறல்ல, கரெக்டு. நான் உனக்கு பணம் தரேன். நீ வந்து எனக்கு பணம் கொடுக்க போகிற. நீ என்ன பொண்டாட்டி கையில் சோறு வாங்கி தந்துக்கிட்டு அவள் அடியும் உதயம் வாங்கிக்கிட்டு அவள் சொல்கிற வேலையெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ என்ன கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறே? ஐயா, உனக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு எங்கே பணம் கொடுப்பேன்? எப்படி கொடுப்பேன்னு கேட்குறேன். உனக்கு எப்படியே நான் தருவேன். என் பொண்டாட்டி வச்சிருக்கிற பணத்தை தெரியாமல் அவள்கிட்டருந்து திருடிட்டு வரேன். திருடிட்டு வந்து எவ்வளோ பணம் திருட முடியுமோ திருடிட்டு வந்து உனக்கு நான் தரேன். உண்மையாவா சொல்கிற? உன்னால் முடியுமாயா? திருடிட்டு வர முடியுமா? நீ கவலையே படாத. நான் திருடிட்டு வர என் பொறுப்பு. நீ கவலைப்படாத. அப்போ என்னய்யா, டெய்லி வா, டெய்லி உனக்கு ஆம்பளேட்டாக டீயும் தரேன். சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போ. அப்படி சொல்லிடியா ராஜாத்தி? நான் எங்கேயாச்சும் போகணுண்டா தான் என் பின்னாடியே வரேங்கிறேன். நீ எங்கே போனாலும் உன் பின்னாடியே வருவேன். நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன். வா வா, நான் போகும் இடமெல்லாம் நீனும் வாயா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? டபுள் சந்தோஷம். சாப்பிடியா? ஆறி போயிட போகுது ஆம்லேட்டு. ஆறி போனால் நல்லாவே இருக்காது. சீக்கிரம் சாப்பிடியா? நீ சாப்பிடல, 2 பேரும் சாப்பிடுவோமே. வேணாம், நான் இப்போ தான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டுட்டு டீயை குடி. உன் பொண்டாட்டிக்காரி ஏச போகிறா. சீக்கிரம் காக்கறி எடுத்துகிட்டு போயிட்டு வா. அவளை ஞாபகம் உண்டாக்காதேன்னு சொன்னனே. நான் போகிறேன். ஞாபகம் படுத்தாத. அவள் பேரையே சொல்லாத. அவள் பேரை சொன்னாலே உனக்கு பிடிக்கல. பட்டு எப்படி சிரிக்கிற? ஆஹா, பட்டு